खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் நாம் காண வேண்டியது. The ignorant man finds no peace either by effort or non-effort. The wise man by truth alone is stilled. இப்போ இந்த அத்தியாயம் ஃபுல்லாவே ஞானத்தின் லட்சணங்கள் அல்லது ஞானியின் லட்சணங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்ற இந்த வரிசையில கடந்த 2-3 ஸ்லோகங்கள்ல ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பேசுறாரு. அஜ்ஞானத்தின் லட்சணம், ஞானத்தின் லட்சணம். அவர் அஜ்ஞானி எப்படி இருப்பான், ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அழகா கோடிட்டு காட்டுவதன் வாயிலாக நாம எப்படி இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அறிவிலின்னா அஞ்ஞானி அப்படின்னு வச்சுக்கோங்க. முயற்சியாலோ அல்லது முயற்சி இன்மையாலோ அமைதியை காண்பதில்லை. ஆனால் ஞானியோ உண்மையை அறிவதனால் மட்டுமே பேரமைதி அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே நேர்கம்தானோட பேசும்போது நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவன் அங்க சும்மா உட்கார சொன்னீங்கன்னா நரகமே இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு. சரி, அவன் ஆக்ஷன்ல இருந்தா மட்டும் சந்தோஷமா இருந்துருவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் இருக்க மாட்டான். ஏன்னா கம்ப்ளீட் ரிசல்ட் ஓரியன்ட் அப்ரோச், எக்கச்சக்கமான ஆசைகள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன்ல இருக்கும் போதும் துக்கம்தான். சரி, ஆக்ஷன்ல துக்கப்படுறானே அப்ப சும்மா இருறா அப்படின்னு அவ்வளவு ஆசைகளை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுவும் துக்கம்தான். இப்ப என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்று புரிகிறதா? அதாவது அஷ்டாவக்ர கீதை முழுக்கவே ஆசை இல்லாமல் இருத்தலை பற்றி அழகாக வலியுறுத்துகிறார். ஆனா ஆசை இல்லாம இருத்தல் அப்படிங்கிறது நம்ம பெரிய நரகத்துல இருக்கிற மாதிரி அஜ்ஞானிகளுக்கு ஃபீல் ஆகும். ஆசையே இல்லைன்னா அவங்க எப்படி மரக்கட்ட மாதிரி வாழ சொல்றீங்களா என்று அவன் கேட்கின்றான். சரிப்பா, நீ ஆசையோடு எப்படிப்பா வாழ்ற அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு பாருங்க. ஆசையோடு வாழும்போது தானே நாங்க அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு நாங்க ஓடுறோம். சரி, ஓடுறதுல என்ன சந்தோஷப்படுறியா துக்கப்படுறியா? ஓடுறது துக்கம்தான். இந்த ஓடி கிடைக்கும்ல, அந்த கிடைக்கும் போது எங்க சந்தோஷப்படுவோம்ல என்று அவன் சொல்லுவான். சரிப்பா, நீ ஓடுறதுல துக்கம்னு சொல்லிட்ட. ஓடி 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 அலைஞ்சு ஏங்கி ஏங்கி கஷ்டப்பட்டே இருக்க. எதனால? ஆசைப்பட்டதுனால. சரி, ஆசைப்பட்டது கிடைச்சதும் கிடைச்சும் போது ஒரு சந்தோஷம் வருது இல்ல? சரி, வந்துச்சாப்பா, பெர்மனண்டா இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை இன்னும் மேலாக்கணும், வளர்க்கணும், தக்க வச்சுக்கணும். யாரும் இதை நம்ம கீழே இறங்கிடக்கூடாது. எத்தனை விஷயம் இருக்குல்ல. இப்ப ஆசைப்பட்டது கைக்கு கிடைச்சதான் ஞானதேவர் சொல்லுவாரு, கைக்கு கிடைச்சதோ இல்லையோ அவன் வேறொன்றுக்கு ஆசைப்பட ஆரம்பித்து விடுவான். அது ஒரு கொடுமை. விடுங்க, ஆசைப்பட்டதுக்கு கை கிடைச்சதுன்னா அதை வச்சுக்கிட்டு அனுபவிக்கணும்ல. அதை அனுபவிக்க தெரியாதான், வேறொன்றுக்கு ஆசைப்பட்டுட்டு அதுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல திட்டிருப்பாரு இந்த ஆசையினுடைய கொடுமையை சொல்லும்போது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆசைப்பட்டது கைக்கு கிடைச்சிருச்சுல்ல, அது கிடைச்சத சந்தோஷமா அனுபவிக்க முடியுமான்னு நெக்ஸ்ட் கொஸ்டின். அவன் கையிலேயே தான் இருக்கு. ஆனா ஆசை, இப்ப ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டு வந்துட்டான், அவன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி தானே, சந்தோஷமா வச்சு வாழலாம் இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவாளோ, இல்ல பொத்தி பொத்தி பாத்துக்கிறோம். நிறைய பேர் பாத்துருக்கீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே கூட விட மாட்டாங்க, கதவை அடைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, யார்ட்டையும் பேச கூட விட மாட்டாங்க. சோ இதெல்லாம் என்னது? ஏன்டா, உனக்குன்னு சொந்தமானது நீ அனுபவிக்கிறதுக்கு தானே வந்திருக்கு. ஆமாங்க, ஆனாலும் அது என் கைவிட்டு போயிடக்கூடாதுங்க, என் கூடவே இருக்கணும் இல்லைங்க, அதுக்காக நான் கஷ்டப்படணும் இல்லைங்க. என்ன கஷ்டம்? கூட்டி வச்சுக்கிட்டு என்ன ஒரு கொடுமைன்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம். ஆசைப்பட்டு ஏங்கி தவிச்சு ஒரு வழியா அடைஞ்ச பொருள் எங்க கைவிட்டு போடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவஸ்தை. என்ன அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன? அந்த பொருள் மேல ஆசையை உனக்கு காணாம போயிடும், வேறொரு பொருள் மேல ஆசை வந்துடும். ஏண்டா, நீ ஆசைப்பட்டு என்ன சுகத்தை கண்டேன்னு எனக்கு தெரியலன்னு கண்ணன் கேட்கான். சரியா? இப்ப இது என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா, நீ ஆசைப்பட்ட இப்போ ஆக்ஷன் லெஸ்ல இருக்கும் போதும் சரி, ஆக்ஷன்ல இருக்கும் போதும் சரி, நீ எப்படி இருக்கன்னு யோசிச்சு பார்த்து. இதுதான் அவருடைய கேள்வி. சரியா? ஆக்ஷன் லெஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்? ஆசைப்பட்டதை அடையணும்ல, தலைக்கு மேல ஆசை வச்சுட்டு சும்மா உட்கார முடியாதுல்ல. அப்ப சும்மா உட்கார்றதே நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தலைக்கு மேல ஆசை வச்சுட்டு எப்படி நான் சும்மா உட்கார முடியும்? அதனால சும்மா எல்லாம் உட்கார முடியாதுப்பா, எனக்கு நரகமா இருக்கு. சரி, ஓடுப்பா. ஓடுனா சுகமா இருக்காடா?
அது எப்படி ஓடும்போது எப்படி சுகமா இருக்கும்? அது அடைஞ்சாதானே சுகமா இருக்கும். அப்படியாடா? சரி, ஓடும் போதும் சுகமா இல்லை. அடைஞ்சதும் சுகமா இருக்காடா? அடைஞ்சதும் எப்படி சுகமா இருக்க முடியும்? அடைஞ்சதை தக்க வச்சுக்கணும்ல, அதுக்காக போராடணும்ல. அடடா பயலே, என்னத்த சொல்லியது? இப்படிதாங்க நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். சிம்பிளா என்ன சொல்றாரு? அறிவிலின்னு இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அவன் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அழுதுட்டு இருப்பான், முயற்சி இல்லாம சும்மா இருந்தாலும் அழுதுட்டு இருப்பான். அவனால அமைதியை காண்பதில்லை. அவனால அமைதியாவே இருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஆன்மீகம் பக்கம் வாங்கடா, ஆசையை விடுங்கடா, கொஞ்ச நாளைக்கு இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு அப்புறமா வயசான காலத்துல அப்புறமா வர்றோமே அப்படின்னு ஒரு டைலாக் அடிக்கிறேன். ஏன்டா சுகத்தை அனுபவிச்சா பரவாயில்லடா, மெதுவா வாங்கன்னு சொல்லிடலாம். நீங்க எங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க? துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்து ஏமாற்றி விடுகிறதோ என்னவோ தெரியவில்லை. அவனுக்கு சுகங்களுக்கு துக்கத்துக்கு சுகம்னு பேர் வச்சுட்டா சுகம் ஆயிடுமா? இப்படித்தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. விஷயம் முழுக்க முழுக்க துக்கம்னு ஞானதேவர் சொல்றாரு. விஷயத்துல சுகமே இல்லைன்னு எப்படா சுகம்னு பேரை சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அந்த செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேர் வச்ச மாதிரி இதெல்லாம் திட்டுறாரு. ஆனா நீ வந்து துக்கத்தை சுகம்னு பேர் வச்சுக்கிட்டு சுகம் சுகம்னு நீ சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கின்றதே என்று அவர் வந்து மெயினா சொல்ல நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மெயினா வந்து அஷ்டாவகிரகத்தினுடைய நோக்கம் நீ சும்மா இருந்து சுகம் காணுதல் அப்படிங்கிறதுதான். நீங்க சும்மா இருத்தல் அப்படிங்கிறது பிசிக்கலி இல்ல, மென்டலி. ஸோ உன் எண்ணத்தை நிறுத்திவிட்டு சும்மா இருத்தலை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த அஷ்டாவகிரகம் கீதை முழுக்கவே பேச்சாக இருக்கின்றது இல்லையா? அப்ப இந்த எண்ணத்தை நிறுத்திவிட்டு சும்மா இருத்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆசை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதே மாதிரி ஆசை தலைக்கு மேல வச்சிருந்தா ஆக்ஷன்ல இறங்கணும், அந்த ஆக்ஷன்லயும் நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ ஆசைப்பட்டது கைக்கு கிடைச்சாலும் நிம்மதியா இருக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆசைக்கு காரணம் எண்ணங்கள். எண்ணங்கள்ல தானே ஆசை இருக்கு. அப்ப எண்ணத்தை ஸ்டாப் பண்ணு. ரெண்டு வகையில சொல்லலாம். எண்ணங்கள் வச்சுக்கலாம், ஆனா எண்ணங்கள்ல ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். தப்பில்லதான். பட் வேதரிக் மெத்தட்ல, அதாவது பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டியது, ஆசை தலைக்கு மேல இருக்கிறவன் ட்ரை பண்ண வேண்டியது, முதல்ல எண்ணங்களை ஏன்னா எந்த அளவுக்கு ஆசை இருக்குதோ அந்த அளவுக்கு எண்ணங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு ஆசை இல்லையோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எண்ணங்கள் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சு போயிடும். ஏன்னா நீ எதையாவது பண்ணணும்னு நினைச்சா தானே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அதுக்குண்டான எண்ணங்கள் டெவலப் பண்ணணும். உனக்குதான் ஆசையே இல்லை, ஆசையே இல்லைன்னா கர்மங்களே வராதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப கர்மங்களே இல்லைன்னா அது செயல் படுவதற்கு தானே எண்ணங்கள் தேவை. வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் தாட்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும், எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டோட நெசசரியே எங்க வருதுன்னா ஆக்ஷனுக்காக தான். when there is no action there is no thoughts அப்படின்னு வந்துருது. அப்ப எப்ப ஆசை போயிடுச்சோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஆக்ஷன் போயிடுச்சு. ஆக்ஷன் எப்ப போயிடுச்சோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தாட்ஸ் போயிடுச்சு. ஸோ இதை தான் வந்து மேஜர் அஷ்டாவகிர கீதை முழுக்க அவர் திரும்ப திரும்ப சுட்டிக்க. அதனாலதான் நல்ல காரியங்களை கூட நீ பண்ணாதே அப்படின்னு, புண்ணியம் தரும் காரியங்களை கூட நீ பண்ணாதே அப்படின்னு. ஏன்னா அதுவும் வந்து பின்னாடி சிக்கல் தானே, அதுவும் ஆசை தானே. அப்ப ஆக்ஷனே ஸ்டாப் பண்ணு. டோட்டலா உன்னால ஆக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியும். அப்ப ஆசையை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஆக்ஷன் ஸ்டாப் பண்ண முடியும். இதுதான் அவருடைய மேஜர் ரகசியமே இல்லையா? சோ அந்த ரீதியில இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசையை ஒழித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அது துக்கம் என்று புரியும் போது நீ ஆசைப்படுவதனால இந்த உலகத்துல இது வரைக்கும் நீ அடைஞ்சது எல்லாமே துக்கம்ன்றது தெளிவா புரியும். இன்னைக்கு ஒருத்தன் கோடி கணக்குல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான், இல்லது பணமே வச்சிருக்கிறவன் சந்தோஷமா இருக்கானான்னு பாரு, அடைய நினைக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறானான்னு பாரு, பயங்கரமா உழைக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறானான்னு பாரு, தலைக்கு மேல ஆசையை வச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறானான்னு பாரு. நீ எங்க வேணா சுத்தி முத்தி பாருப்பா. கண்டிப்பா சோம்பேறியா தமசிக்கல தூங்கிட்டு இருக்கிறவனும் சந்தோஷமா இல்லை, ஓடி ஆடி ரஜசிக்கல ஓடிட்டு இருக்கிறவனும் சந்தோஷமா இல்லை. அப்ப எவன் தான் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா ஞானம் என்றால் என்னவென்று உணர்ந்தவன், இந்த உலகை மாயை என்று தெளிந்தவன், தன்னிலே தான் ஆனந்தமாய் இருப்பவன். ஆனந்தம் என்பது ஏதோ அடையப்படுவது அல்ல, அதுவாக இருப்பதுவே அது என்று உணர்ந்தவன். இதுதான் வந்து உண்மையான ஒரு சுகத்தை கொடுக்குமே தவிர
அதை விட்டுட்டு மாயையை உண்மையான நம்பிட்டு மாயையில சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டு நீ வாழ்ற வாழ்க்கை அது கொடிய நரகமாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை அஜ்ஞானம் ஞானம் பேர்ல அழகா சொல்லியிருக்காரு. சரியா? இப்போ மெயினா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? வெதர் இன் அன் ஆக்ஷன் ஆர் நோ ஆக்ஷன் பர்சன் இன் அறிவிலி அப்படின்னா ஆசையுடன் இந்த உலகத்தை உண்மை என்று நம்பி அதுல சுகம் கண்டுவிடலாம் என்று நினைக்கின்ற அந்த மூடன் கண்டிப்பா துக்கம்தான் படுவான், அமைதி காண மாட்டான் அப்படிங்கிறது மேஜரா சொன்னது. அடுத்து ஞானியோ உண்மையை அறிவதனால் மட்டுமே பேரமைதி அடைகிறான். இப்ப ஞானிக்கு எப்படிப்பா சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஜஸ்ட் இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் உண்மை இல்லையா? பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா. பிரம்மம் அப்படின்றது தானே தான், பிரம்மஸ்வரூபமாக ஸ்ரீயானந்தமாக சச்சிதானந்தமாக இருப்பது தான். அப்புறம் இந்த உலகம் என்னுடைய மாயா. இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மொமெண்ட்ல உனக்கு கிடைக்கிறது பெர்மனன்ட் பிளிஸ். சோ இப்படித்தான் ஒரு பிளிஸ் அப்படிங்கிறது இருக்க முடியுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டு அதுல இருந்து என்னத்தையாவது நீ சுகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ வந்து அடைய முடியாது, நீ கஷ்டம்தான் படணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் எடுத்துரைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஆனா இப்போ சனத்குமாரர்கள் வந்து தர்க்கம் பண்ணுவாங்கல்ல, தர்க்கம் பண்ணி எதையோ அடைஞ்சிடலாம் எதையா, அதாவது அவங்கள தோக்க வச்சு இவங்க அதனால ஒரு சந்தோஷப்படுறதுங்கிறது இருக்கு. சோ இதனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை அவங்களுக்கு. இதனால வந்து பிரம்மத்தை பாத்துட முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. எப்போ தட்சிணாமூர்த்தி பக்கத்துல போய் அவருடைய மௌனத்தை வந்து அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி மௌனம் வந்து இவங்களுக்குள்ளேயும் வருது. ஆசை அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா ஆசை இல்லாதவங்க பக்கத்துல போனாலே அந்த ஆசை அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்து ஞானத்தை அறிவதனால் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. அதை நீ மௌனத்தால் உணர முடியும்னு வேணா சேர்ந்து எடுத்துக்கோ. ஞானத்தை உணராமல் வந்து போய் நீ அமைதியா உட்காந்துட்ட அப்படிங்கிறதுனாலயே உனக்கு பிளிஸ் கிடைச்சிருமா அப்படின்னு இல்லை. அப்கோர்ஸ் ஒரு கற்றுணர்ந்த ஒரு ஞானியாக இருந்து அவர் அமைதியாக இருக்கும்போது அவர் அமைதியாக இருக்கின்றாய் அப்படிங்கிறப்போ அந்த அமைதியில் அவர்களுக்குள் என்ன நடந்ததுங்கிறது முக்கியம். அந்த அமைதியாக இருக்கும் போது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஈஸ்வரனோ அல்லது அவர்களுக்குள் இருக்கிற தெய்வா மைண்டோ அல்லது எல்லாமே நமக்குள்ளதானே இருக்கு. ஞானமும் நானே தான், அஜானமும் நானே தான். பிரம்மமாக இருக்கின்றவன் தான் நானே தான் இந்த உலகமாக இருக்கின்றேன். அப்ப எனக்கு இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஐடென்டிபிகேஷன் கிளாஸ்ல பரபிரம்மத்துக்கு 100 ஐடென்டிபிகேஷன் கொடுத்துட்டு நீ மற்றதுக்கு எப்படி வேணா கொடுத்தாருன்னா நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அஜ்ஞானம் அறியாமை அப்படிங்கிறது ஐடென்டிபிகேஷன் தான் மேட்ரு அப்படிங்கிறது. அப்ப இது எப்ப அவனால உணர முடியுதுன்னா நீ அமைதியாக மௌனமாக அங்கே அமர்ந்திருக்கும் போது உனக்குள் விசாரம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீ கேள்வி கேட்கும் போது நடக்காத விசாரம் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது விசாரம் நடக்கிறது. அந்த விசாரத்திலே இந்த பிரம்மம் சத்தியா என்றும் ஜெகத் நித்யா என்ற அந்த ஞானம் ஒளி வீசுகின்றது. அதன் விளைவாக அவர்கள் அமைதியை பெறுகிறார்கள் என்றுதான் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. Next one, though they are by nature self alone, pure intelligence, love and perfection. Though they transcend the universe and are cleanliness itself, men of the world will not see this true meditation and practices. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். உலக மக்கள் இயல்பிலேயே ஆன்மாவாகவும் தூய அறிவாகவும் அன்பாகவும் பரிபூரணமாகவும் இருந்தாலும் பிரபஞ்சத்தை கடந்து தூய தெளிவாகவே இருந்தாலும் தியானத்தினாலோ அல்லது இதர பயிற்சிகளினாலோ அவர்கள் இதனை உணர்வதில்லை.
இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான சூப்பர்ப் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அனைவரும் ஞானிகளேன்னு நிறைய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிரம்மத்துக்கு அறியாமை என்பது இருக்கவே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக நம்ம பதிவு பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் கேள்வியா கேட்டிருக்கேன். ஆத்மாவிற்கு அறியாமை என்பது இருப்பதற்கு வழி உண்டா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கும் இன்னைக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட அதை ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஓவியம் அமைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இதுல என்ன தெளிவா சொல்லியிருக்குன்னா, அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டு ஆனா உணரலைங்கிறார். என்னையா அது கொடுமையா இருக்கு. ஞானிகள் அனைவரும் ஞானிகளேன்ட்டு, ஆனா அனைவரும் ஞானிகளாக இருந்து கொண்டு அவர்கள் ஞானிகள் என்று உணரவில்லைங்கிற என்ன பேசுற நீ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா அப்படித்தானே சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்ன அந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, இந்த உலக மக்கள் அனைவருமே இயல்பிலேயே ஆன்மாவாகவும், எடுத்தவனே அடிச்சிட்டாரு எல்லாருமே ஞானி, தூய அறிவாகவும், சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற மூணுமே மென்ஷன் பண்றாரு பாருங்க. தூய அறிவு, அன்பு, பரிபூரணமாகவும், ஸோ இது எல்லாமே அந்த சச்சிதானந்தத்தினுடைய பிரம்மத்தினுடைய ஆட்ரிபியூட்ஸ். ஸோ பரிபூரணமாகவும் இருந்தாலும் இன்னும் ஒரு படி மேல போயிட்டார். அவ்வக்த பிரம்மமாகவே இருந்தாலும் வேற சொல்லியிருக்காரு பாருங்களேன். பிரபஞ்சத்தை கடந்த தூய தெளிவாகவே இருந்தாலும், ஸோ we are all பரபிரம்மா and we are all பரபிரம்மா, not in மாயா alone and beyond even மாயா also அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொல்லிட்டார். யார? நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இவ்வளவும் சொல்லிட்டு பிரபஞ்சத்தை கடந்த தூய தெளிவாகவே இருந்தாலும் தியானத்தாலோ மற்ற இதர பயிற்சிகளாலோ அவர்கள் இதனை உணர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்னையா இது குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் ஞானிங்கன்னா ஞானிங்கிறது எப்படி தெரியாம இருக்கும்? தெரிஞ்சே ஆகணும் அல்லவா? அவர் தெரியலங்கிறார். அதை விட கொடுமை என்னன்னா, தியானம் பண்ணியோ அல்லது மற்ற ஆன்மீக பயிற்சி பண்ணியோ தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறார். ஐயோ, என்ன அதை விட பெரிய கொடுமையா இருக்கு. தெரியல, யாருக்கு தெரியல அப்படின்னா, ஏதோ குடிகாரனுக்கு தெரியல, மொடாக்குடியனுக்கு இல்ல மோகத்துல தெரியறவனுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். தியானம் பண்றவனுக்கும் ஆன்மீக பயிற்சி பண்றவனுக்கும் தெரியலங்கிறாரு. என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு பெரிய டவுட் வரும். நான் வந்து என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் கிளாஸை வச்சுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் 100 பரபிரமம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் 100 ஈஸ்வரன் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் 100 ஜீவன் இருக்கு. ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் நீங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஐஎம் பரபிரம்மா, ஐஎம் ஈஸ்வரா, ஐஎம் ஜீவா, திஸ் இஸ் தி ரியல் அண்ட் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொன்ன விஷயம். சரியா? இதுல ஐஎம் 100% பரபிரம்மா அப்படிங்கிறது ஃபேக்ட். சரியா? சத்தியம். இந்த 100% ஈஸ்வரா 100% ஜீவா அப்படிங்கிறது ஃபேக்ட் கிடையாது. அது மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா? even though I myself is ஈஸ்வரா, I myself is ஜீவா, but that is not சத்யா. அது வந்து நித்யா. சரியா? இந்த உலகத்துக்காக, இந்த உலக மாய விளையாட்டுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஈஸ்வரா அப்படிங்கிற கான்செப்டும் ஜீவா அப்படிங்கிற கான்செப்டும். பட் பரபிரமம் அப்படிங்கிற கான்செப்ட் சத்தியம் இல்லையா? இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த உண்மை யாராலையும் தடுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதுதான் இதுவா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. ஓகேவா? இப்போ அது ஈஸ்வரனாகவோ ஜீவனாகவோ பிரிந்து வளம் வந்து கொண்டிருக்கும் போது, இப்ப அஜ்ஞானம் எப்படி வந்தது, அறியாமை ஏன் வந்தது, ஏன் இந்த தியானத்தாலோ பயிற்சியினாலோ செய்ய முடியாம போச்சு அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ நீ இந்த நான் ஜீவன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் என்ன சொல்றேன், நீயாகவே இருந்து கொண்டு, ஆனால் அதுக்கு நான் வேல்யூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு நீ இதுக்கு வேல்யூ கொடுத்தா அப்படின்னு நான் வந்து விளக்கியிருக்கேன். சரியா? அது என்னது வேல்யூ கொடுக்கறது, வேல்யூ கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். நீ பிரம்மமா தான் இருக்க. அந்த பிரம்மத்தை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அது சாஸ்வதம், அதுக்கு பெர்மனண்டா இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது இருக்கு. அடுத்து விளையாட்டுக்காக ஜீவனாவும் நீயே தான் வந்திருக்க. ஆனா ஏன் போக்கஸ் ஃபுல்லா ஜீவன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னுட்டு நினைக்கிறதே இது. நல்லா யோசிங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி.
நான் 100% ஜீவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னுட்டு நான் ஃபீல் பண்ணணும்னா அந்த ஃபீலிங் யாருடைய ஃபீலிங்? பிரம்மத்தோட. அந்த ஃபீலிங்கே பிரம்மத்தோட ஃபீலிங் தான். சரியா? சோ அந்த ஃபீலிங்கே பிரம்மத்தோட ஃபீலிங் மட்டும்தான் சத்தியா ஃபீலிங். இதெல்லாம் மித்யா ஃபீலிங். அப்ப அந்த சத்தியா ஃபீலிங் தான் மித்யாவை பண்ண முடியும். அப்ப நான் ஐடென்டிபிகேஷன் வந்து 100 ஜீவனுக்கு மட்டுமே கொடுக்க, நான் பரபிரம்மத்தை கொடுக்க மாட்டேன்னு யார் சொல்லுதுன்னா பிரம்மம் தான் சொல்லிது. இப்படி பிரம்மம் நினைக்கும் போது அது அறியாமையில் இருக்கிறதுன்னு சொல்லவா, அறியாமை வேஷத்தில் இருக்கிறதுன்னு சொல்லவா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியும் சேதற்றது அறியாமையில் இருக்கிறதுன்னு. ஏன்னா அறிந்து கொண்டுதான் இருக்கிறது. குட் மார்னிங் மெசேஜ்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதைத்தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா அறியாமையே அறிந்து கொண்டிருப்பதற்கு எப்படி அறியாம இருக்க முடியும்? அசுத்தத்தையும் அறியாமையையும் அறிந்து கொண்டிருக்கின்றதற்கு அசுத்தத்திற்கும் அறியாமத்திற்கும் ஒளி கொடுத்து அது இன்னும் அப்புப்பா. நான் வந்து என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் எப்பயுமே நானா எழுதிட்டு அதை சாட்டிட்டு ஒரு சஜஷன் கேட்டுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒளி வீசுதுன்னு சொல்லு, அது இன்னும் அட்வைதத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஹிண்ட் கொடுத்தது. அப்போ அறியாமைக்கும் அசுத்தத்திற்கும் ஒளியை கொடுப்பவனே நானாக இருக்கும் போது என்னிடத்தில் எப்படி அறியாமையும் அசுத்தமும் வர முடியும் அப்படின்னு முதல்ல கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல எல்லாமே ஞானம் தான், இங்க ஞானத்தை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவ்யக்த பிரம்ம ரேஞ்சுக்கு சொல்லிட்டார். பிரம்மத்தை கடந்த நிலையிலும் அவன் நீயே தான் இருக்கின்றாய், இந்த தூய சச்சித்தான் அந்த வடிவமாக இருக்கின்றாய் என்றெல்லாம் சொல்லிட்டு இப்போ நான் தியானம் பண்ணி நான் என்ன உணரப் போறேன், நான் ஆன்மீக பயிற்சி பண்ணி என்ன உணரப் போறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அது உண்மையா பொய்யா? பொய் தானே. நான் சொல்றேன்ல 100% ஜீவனுக்கு வேல்யூ கொடுத்ததுனால நீ வந்து உன்னை உணராம இருக்க அப்படின்னு சொல்றேன்ல. அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வேல்யூ கொடுத்ததே யாரு? புரியுதா? So even though you appears to be ignorant, but who appears to be ignorant? It is that Parabrahma which appears to be ignorant. Then how could the Brahma, Parabrahma can be an ignorant? அது எப்படி அறியாமல் இருக்க முடியும்? இருக்காது, இருக்க முடியாது. ஸோ ஸ்ட்ராங்கா அவர் அடிக்கிறது என்னன்னா, இந்த உலகம் ஃபுல்லா பிரம்மன் தான். தியானம் பண்ற மாதிரி நீ நடிச்சுட்டா மட்டும் நீ பிரம்மத்தை அடைய முடியுமா? அது நடிப்புடா. நீ ஆன்மீக பயிற்சிகள் பண்ற நடிப்புடா. எப்படி வந்து நான் சொன்னேன்ல, குடிகாரனோ மோகத்துல இருக்கிறவனே சொல்லியிருக்கலாமே. நான் குடிகாரனா இருக்கிறது நடிப்புதா, மோகத்துல இருக்கிற மாதிரி நடிப்புடா, தியானம் பண்ணா நடிப்புடா. அதனாலதான் நம்ம அழகா நம்ம முன்னாடி பேசும்போது அஜ்ஞானம் என்பது எப்படி ஒரு வேஷமோ அப்படி ஞானம் என்பதும் ஒரு வேஷம் என்று புரிந்து கொள்ளடா அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நம்ம நிறைய பேர் அஜ்ஞான வேஷத்துல இருக்காங்க, ஒரு சிலர் ஞான வேஷத்துல இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஞானிதான். ஞானி அஞ்ஞான வேஷத்தில் இருக்கின்றான், ஞானி ஞான வேஷத்திலே இருக்கின்றான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர உண்மையில் எல்லோரும் ஞானிகளே. பிரம்மமே தான் இங்கே மாயையாக அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்குங்க. பிரம்மத்துடைய அனுபவம் எனக்கு இல்லையேங்க. இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கியேப்பா, பின்ன எப்படிப்பா இருக்கும்? பிரம்மானுபவத்தை இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் நீ முடிவு பண்ணிட்டியேப்பா. நான் பிரம்மானுபவத்தை அஜ்ஞான வேஷமா தான் அனுபவிக்க போறேன்னு நீ முடிவு பண்ணிட்டியேப்பா. பின்ன அப்படித்தான் இருக்கும். ஒரு சிலர் பிரம்மானுபவத்தை ஞான வேஷமா அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீ எந்த வேஷமும் போடாம இருந்தேன்னா பிரம்மானுபவமா தான் இருப்ப. நீ வேஷம் போட்டுட்டு இருக்கிறதுனால நான் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறது வேஷம் போட்டுட்டு இருக்கு. தெரியலையேன்னு ஒரு வேஷமா, வேஷத்துல ஒரு வேஷமா, எப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இதை இன்டெரக்டா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம நிறைய என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லைக் அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்து அறிந்து புரிந்தேதான் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். பிறந்த குழந்தைக்கும் என்னென்ன எது ரைட்டு எது தப்புன்னு எல்லாமே தெரியாம இல்லை. உண்மை, அதாவது பொய் பேசக்கூடாது, இது வந்து தப்பு, கொடுக்கறது ரைட்டு, எடுக்கிறது திருடுறது தப்பு, எல்லாம் தெரியும். ஜென்ம ஜென்மமா ஊறி போன விஷயம் தானே பாக்குறேன். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்து அவன் வந்து பிடிச்ச கேரக்டர் ரோலை பண்ணிட்டு இருக்கான். எப்படி வந்து திரைப்படத்துல வில்லத்தனம் பண்றவனுக்கு அது வில்லத்தனம் என்பது தவறு என்று தெரிந்து ஆனால் வேஷத்திற்காக நான் வில்லன் வேஷம் போட போகிறேன்னு அவன் போட்டிருக்கான். அப்படித்தானடா இங்க வாழ்றவன் எல்லாம் அப்படி போட்டுட்டு இருக்கீங்க. ஏப்பா ஆசைப்படுறது தப்பு, ஆசைப்படுறது வந்து சுயநலமா வாழ்றது தப்பு அப்படின்னு எல்லாம் எவனுக்கு இங்க தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். சுயநலமா இருக்கிறது தப்பு, அன்பா எல்லாரையும் ஒன்னா பாக்குறது தான் ரைட்டு.
எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தானே சுயநலமா வாழ்றோம். அப்போ நீ விரும்பி அந்த அந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாய் எனும் போது அங்கே பிரம்மானுபவத்தை நான் அனுபவிக்கலையேன்னு எப்படி சொல்லுவேன்? பிரம்மானுபவம் தானே இப்படி அனுபவிக்கணும்னு விரும்பி அனுபவிச்சுட்டு இருக்கு சுயநலமா. பிரம்மானுபவம் தாண்டா விரும்பி அழுதுட்டு இருக்கு, பிரம்மானுபவம் தாண்டா விரும்பி கோவப்பட்டு இருக்கு. நீ இருக்கிறது பிரம்மானுபவம் மட்டும்தானப்பா, பிரம்மத்தை தவிர வேற ஏதாவது இருக்கா என்ன? If you deeply understand in this way, we can able to understand this ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்துல அவர் தெளிவா டிக்ளேர் பண்றாரு, எல்லாரும் ஞானிதான். There is no doubt in that அப்படிங்கிறாரு. இன்ஃபேக்ட் சாதகர்கள் ஞான பயிற்சிகள் பண்ணுபவர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே ஞானிகள் தான். பர்டிகுலரா இதை ஏன் மென்ஷன் பண்றாருன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நீ ஞானியா தான் இருக்க, ஞான பயிற்சி பண்ணி 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 நீ இருக்கிற ஞானத்தை இல்லைன்னு நினைச்சுக்கிறாரு. இது பொதுவா அட்வான்ஸ்டு சாதகனுக்காக அஷ்டாவகர கீதையில நிறைய இடங்கள்ல பயிற்சி செய்யாதேங்கிற விஷயம் வந்து கொண்டே இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது அஜ்ஞானிகளுக்காக எழுதப்பட்ட கிரந்தம் அல்ல, சாதகனுக்காக எழுதப்பட்டது. சாதகன் அதாவது முற்றிய உத்தம சாதகனுக்காக எழுதப்பட்டது. அந்த உத்தம சாதகன் அந்த பயிற்சியில ஸ்டிக் ஆயிடுறான் அப்படிங்கிறதுனால இது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஸோ பயிற்சி என்பது எதற்காகன்னு புரியணும். அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை கடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரம்ம பாவத்துல திளைக்கணும். அந்த பிரம்ம பாவத்துல திளைக்காம பயிற்சியிலேயே நீ லாக் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா அதுவே உனக்கு பெரிய பந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதையே இன்டைரக்டா வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூ ஆர் எ ஞானி ஆல்ரெடி, ஸோ எவ்ரி ஒன் இஸ் எ ஞானி ஆல்ரெடி அண்ட் தேர்ஃபோர் டோன்ட் டு எனி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் பர்டிகுலரா அவருடைய நோக்கம், அஷ்டாவகருடைய நோக்கமாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக புரிந்து கொள்வோம். உங்க கதை ஞாபகத்துக்கு வரும். இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு அரசன் இருப்பான்னா, அவருக்கு குரு அகஸ்திய முனிவர். அவர் பரம்பொருளை பத்தி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் அந்த பரபிரம்மத்தை நினைச்சுதான் தியானமும் பண்ணுவான். இங்க வீட்டுக்கு அப்போ ஒரு நாள் அகஸ்தியர் இவர் தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்றாவாரு. ஆனா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அகஸ்திய முனிவரை மதிக்காம நம்ம எப்படி அவர் வந்தா வரவேற்கணும்ல, ஆனா வேணும்னே நம்ம எப்படி தியானம் பண்றோம் அப்படிங்கறது பார்க்கட்டும், பூஜையில எப்படி இருக்கோம், நம்ம பக்தியோட இருக்கோம் அப்படிங்கறது பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு அகஸ்தியருக்கு கோபம் வந்துடும். எல்லாம் தெரிஞ்சுட்டு நடிச்சிட்டு இருக்கானே இவன், குரு கிட்டயே இந்த மாதிரி செயல்ல செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, யாருக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கும் அப்படின்னா இது யானைக்குதான் இந்த மதம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கஜேந்திரன்னா சாபம், கஜேந்திரனா அப்போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாருன்னா. சோ அது எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த அகம் அப்படிங்கிறது குருக்கிட்டயே இருக்கிற அந்த இந்த எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காருல்ல, நான் பிரபஞ்சத்தையே கடந்து தூய தெளிவாகவே இருந்தாலும், அவ்வளவு தெளிவா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மமதை வரதான் செய்யுது. சோ அதுல தியானம் இதெல்லாம் பயிற்சிகள்லாம் செஞ்சு அதை உணர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா முதலே இருக்கணும்னால இல்ல, இந்த தியானத்தினால மதம் வருது, பயிற்சிகள்னால மதம் வருது அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். நீ சொன்ன கதை தான். Next one poem. The ignorant man will never be liberated by his repetitious practices. Blessed is his who is by simply understanding enters timeless freedom. Again and again the same thing is repeated here. மறுபடியும் படிக்கிறேன். அறிவில்லாதவன் மீண்டும் மீண்டும் செய்யும் தனது பயிற்சிகளால் ஒருபோதும் விடுதலை பெற மாட்டான். எளிய புரிதலின் மூலம் காலத்தை கடந்த சுதந்திரத்திற்குள் நுழையும் பேறு பெற்றவனே பாக்கியவான் ஆகின்றான். அவ்வளோ ஈஸியாப்பா இது, அப்படித்தானே தோணுது உங்களுக்கு? என்னதான் சொல்ல வர்றாரு இந்த அஷ்டாவக்ரரு? பிராக்டிஸ் பண்ணாதே பிராக்டிஸ் பண்ணாதே பிராக்டிஸ் பண்ணாதேன்னு ரிப்பீட்டடா சொல்றாரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இட்செல்ஃப் will never going to give any freedom அப்படிங்கிறார். அறிவில்லாதவன் மீண்டும் மீண்டும் செய்யும் தனது பயிற்சிகளால் ஒருபோதும் விடுதலை அடைய மாட்டான், விடுதலை பெற மாட்டான். ஏன் அப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னான், தியானம் அப்படின்னு பண்றேன்னு அதுல ஒரு ஈகோ வரும். எவ்ரி ஆக்ஷன் இஸ் டச்டு வித் an ஈகோ. இன்னும் அஷ்டாவக்ரனுடைய கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எல்லா ஸ்லோகங்களையும் அவர் என்ன சொல்றாருன்னா கர்மத்தை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. ஏன்னா கர்மத்தை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நீ ஞானியாவேங்கிறத அவர் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, கர்மத்துல ஆசை வந்து உட்கார்ந்துருது. இப்ப சொன்ன கதையில தியானம் பண்றான். தியானம் நான் எப்படி தியானம் பண்ணுகிறேன் பார், என்னை போல் யார் தியானம் செய்ய முடியும், நான் எவ்வளவு நன்றாக தியானம் செய்கின்றேன். இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஈகோ அண்ட் ஆசை. அப்போ நம்ம செய்யற பயிற்சியே பந்தமாக போய்விடுகிறது. இப்போ இது வந்து நான் சித்த சுத்தமாகுவதற்காக நம்ம பேசலாம். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. பயிற்சி பண்ணாதேன்னு சொல்றாருன்னா யாருக்காகன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. This is particularly only for the people who already attained this சித்த சுத்தா. அதாவது மனம் தூய்மை அடைந்தவர்களுக்காக மட்டுமே இந்த கிரந்தம் பொருந்தும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சுத்தம் அடைந்தவர்களுக்காக இது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே மனசு பயங்கர அஜிடேட்டடா இருக்கு, எக்கச்சக்கமான தமசுக்கு ரஜோல சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அப்கோர்ஸ் எல்லா ப்ராக்டிஸும் பண்ணட்டும். லைக் நாமஸ்மரணம் பண்ணட்டும், கர்மயோகம் பண்ணட்டும், ஆக்ஷன் பேஸ்டா கூட அவங்க பண்ணட்டும். ஆசையை பிறக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல வரட்டும். ஸோ அதை வந்து அஷ்டாவகரர் மறுக்கிறதா நீங்க நினைக்க வேண்டாம். இவர் பர்டிகுலரா மீண்டும் மீண்டும் உத்தம சாதகன் வந்து பயிற்சியில லாக் ஆகிறத பத்தி தான் பேசுறாருங்க. ஸோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்ஃபேக்ட் நம்ம குரூப் மெம்பர்ஸே எடுத்துக்கோங்க, இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே வந்து செமையா பக்குவப்பட்டுட்டு வருவாங்க. செம்மையா பக்குவப்பட்டுட்டு வரும்போது கடைசியில இந்த ஞான பயிற்சியே அவங்களுக்கு ஒரு ஈகோவா மாறி வந்து உட்காந்துரும். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது ஒரு ஈகோவா வந்து உட்காந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவர்கள் ஆசையில் இருக்கார்கள். ஆனால் எனக்கு தெரியும் இல்ல, இது ஆசைன்னா தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணிட்டு இருக்கேன், தெரிந்து செய்கிறேன் என்று மிகப்பெரிய அகங்காரத்தில் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா போய் இருக்குன்னு புரியுதா? இப்ப நம்ம கௌரி எல்லாம் இருக்கா அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன சொல்றா, எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா அப்படிதான் செய்வேன். அப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்வேன் அப்படின்னு சொல்றது எங்க இருந்து வந்தது? இது தெரிஞ்சதுனாலேயே வந்த ஈகோ. தெரியலன்னா கூட ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்றோம்னே நமக்கு தெரியலடா, நம்ம வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்டா, நம்ம குரு பேச்சை கேட்கணும்டா, எனக்கே ஒன்றும் புரியலடா, ஒண்ணுமே புரியல, எனக்கு எங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு கைடன்ஸ் இறுக்கி பிடிப்பாங்க. ஒரு குருவை நல்லாவே இறுக்கி பிடிச்சுப்பான். ஏன்னா அவனுக்கு பயம், அவன் மேல தனக்கு நம்பிக்கை இல்லை. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட குருவை பிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா இந்த எல்லா மண்ணாங்கட்டியும் தெரிஞ்சு தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குருவை தூக்கி முதல்ல குப்பையில போடுறான். என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், இனிமே எதுக்கு குரு அப்படின்னு முதல்ல குருவை தூக்கி குப்பையில போட்டுறான். அதுக்கப்புறம் அவன் எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு உச்சக்கட்ட ஆந்தாரத்திலையும் அகங்காரத்திலும் தெரிஞ்சதுனாலேயே ஒரு ஈகோ வந்தம், ஆசையில் சிக்கக்கூடிய ஒரு அவல நிலையம் நமக்குள்ளேயே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கவனியுங்கள். So that is why it has been repeatedly insisted by Ashtavakra. நீ வந்து ஞான பயிற்சி பண்றதே உனக்கு பந்தமா தான் போய் முடியும். நீ ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி நீ விடுதலை அடைஞ்சிடலாம் நினைக்கிற. ஆனா அந்த ரிப்பீட்டட் பிராக்டிஸே உனக்கு ஒரு பெரிய லாக்கா போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன. ஒரு சிலர் பிராக்டிஸ் பண்றதை பார்த்து பொறாமப்படுறதுல பார்த்திருக்கேன். அதாவது இந்த வாரம் முழுக்க மௌனம் பிராக்டிஸ் பண்றாங்க, சரி அதுக்கு என்ன இப்போ? இல்ல அவங்க அப்படி பண்றாங்களாம், சரி இதுக்கு என்னடா இப்போ? இல்ல அப்படி பண்றாங்க, என்னன்னு ஒரு பொறாமை. அதாவது அவங்க பிராக்டிஸ் பண்றதை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கு. சரி நீ பண்ணா அது அகந்தையா மாறுது. இன்னொருத்தன் பிராக்டிஸ் பண்றதை பார்த்தா பொறாமையா இருக்கு, நான் பிராக்டிஸ் பண்ணா அது அகந்தையா மாறுது. இது என்னங்கடா நடக்குது? சாதகம் தானே, இதெல்லாம் ஞான பயிற்சிகள் தானே. ஞான பயிற்சி இன்னொருத்தன் பண்ற ஞான பயிற்சியை பார்த்து பொறாமப்படுறதும், நான் ஞான பயிற்சி பண்றேன் என்ன மாதிரி யாரு பண்றாங்க? என்ன மாதிரி நாமஸ்மரணம் பண்ணிடுவாங்களா எல்லாரும்? ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? பாபா படத்துல என்ன சொல்றோம்? பாபா படத்துல ஐயா சொல்லுவான், நான் டெய்லி இத்தனை தடவை குடிக்கிறேன், சந்தியாவந்தனம் பண்றேன், எனக்கே தெரியாத கரெக்ட். ஸோ அப்படித்தானே ஆயிடுச்சு கடைசியில. நான் அதை பண்றேன் இதை பண்றேன், என்னமா பிராக்டிஸ் பண்றேன் தெரியுமா? என்ன ஒரு கொடுமை பாரு. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த
வார வாரம் பிராக்டிஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, நான் எப்படி எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணேன், கடைசியில எனக்கே எப்படி கஷ்டமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஞான பயிற்சி பண்ண உனக்கு ஏன் கஷ்டம் வர போறதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க நான் இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணேன் கடுமையா, கடைசியில எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னா என்ன கொடுமைடா இது, பிராக்டிஸ் பண்ணா கஷ்டம் வரக்கூடாது இல்ல, நான் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியே வந்துச்சு அதனால எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறான். ஐயோ இது என்ன வம்பா இருக்கு. அப்ப நீ என்ன லட்சணத்துல பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு உனக்கே புரியுதா? ஃபுல் ஈகோல பிராக்டிஸ் பண்ணவனுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா ஈகோ கரையத்தானே வேணும். அப்ப நீ பிராக்டிஸே ஈகோவை மாறி உட்காந்துருக்குன்றதுனால ரெஃப்ளெக்ட் ஆகுது. நான் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி கடைசியில எனக்கு எப்படி வலிக்கலாம் அப்படின்னா, நீ ஈகோவை வளர்க்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணியா இல்ல அழிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணியான்னு பெரிய கொடுமையா மாறிட்டு இருக்கும். சரியா? ஸோ தேர்ஃபோர் அஷ்டாவக்ரா இஸ் பர்டிகுலர்லி இன்சிஸ்டிங் தட் சாதகன் இந்த விஷயத்துல, ஏன்னா இந்த கீதையை படிக்கிறவன் சாதகன் தானே படிக்க போறான். ஸோ ஓரளவுக்கு மெச்சூர் ஆகி ஞானம் வேணும்னு ஆசை மோட்சத்துவம் இருக்கிறவன் தான் இதை படிக்க போறான். பட் ஓரளவுக்கு அவனுக்கு சித்த சுத்தி அடைஞ்சவன் தான் இதை படிப்பான்ற நம்பிக்கையில தான் இதை சொல்லியிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால சம் பேசிக் சித்த சுத்திக்கான பயிற்சிகளை இவளை மறுக்கல. பட் சாதகன் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாதகத்திலேயே அவனுக்கு ஈகோ வந்துருது என்பதை அழகாக சுட்டி காட்ட நினைத்துதான் இதை ரிப்பீட்டடா பல இடங்கள்ல சொல்லிட்டு வர்றார். சோ போன ஸ்லோகத்திலையும் அதுதான் சொன்னார், இந்த ஸ்லோகத்திலையும் அதே தான் சொல்லியிருக்கிறார். அறிவில்லாதவனே மீண்டும் மீண்டும் செய்யும் தனது பயிற்சிகளால் ஒருபோதும் விடுதலை பெற மாட்டான். Because you are having ego with this your practice ego மாதிரி பண்ணிட்டு இருக்க, அது impossible to get the விடுதலை அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்ஷனே ஈகோ கொண்டு வந்துருங்கிற அதுதானே வருது. நான் தியானம் பண்றேன்னு தெரியுமா, நான் மௌனம் பிராக்டிஸ் பண்றேன்னு தெரியுமா, நான் விரதம் இருக்கிறேன்னு தெரியுமா, நீ பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுமே கடைசியில் ஈகோ போய் உட்காந்துருக்கு. then how could you come away? நீ இது பண்ணாம பண்ணியிருந்தா கூட இந்த ஈகோ காணாம போயிருக்குமா என்னவோ தெரியல. நீ கடைசியில் பிராக்டிஸ் பண்றேன் பிராக்டிஸ். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன் இன்டியூசஸ் அன் ஈகோ அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் இம்பாசிபிள் பை டூயிங் அன் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கா வலியுறுத்திட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டேல அதோட நீ நிப்பாட்டு. எளிய புரிதலின் மூலம் காலத்தை கடந்த சுதந்திரத்திற்குள்ளே நிலையும் நுழையும் பேறு பெற்றவனே பாக்கியவான். Just reflect on your understanding and be as it is. அவ்வளவுதான் அவர் சொல்ல வருது. ஜஸ்ட் நீ புரிஞ்சுக்கிட்டே இல்ல, நீ என்னத்த மண்ணாங்கட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்ல, பிரம்மம் சத்யா ஜெகத் நித்யான்னு உணர்ந்துட்டே இல்ல, புரிஞ்சிருச்சு இல்ல, அதுலயே நில்றா போதும்டா. Just feel it. That's all. Finished. Don't do any kind of practice again. அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இரு. அப்படி இருந்தேன்னா நீ பாக்கியவானா இருப்ப, அப்பதான் நீ ஞானியா இருப்ப. அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அலையாத. ஸோ இதுதாங்க மேஜரா இந்த ஸ்லோகத்துல எனக்கு புரிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன். Because he desires to know God, the ignorant man can never become that. The wise man is God because he is free of desires and knows nothing. இதுவும் கொஞ்சம் அதே இன்சிஸ்ட் பண்றாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு, படிக்கிறேன். இறைவனை அறிய வேண்டும் என்று விரும்புவதால் அறிவிலி ஒருபோதும் அதுவாக மாற முடியாது. ஞானியோ ஆசைகள் அற்றவனாகவும் எதையும் அறியாதவனாகவும் அகந்தையின்றி இருப்பதால் அவனே இறைவனாக ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடுகின்றான். ஏன் நான் பிராக்டிஸ் பண்ண வேணான்னு சொல்றேன் என்ற விஷயத்தை இங்க அழகா எடுத்து சொல்றாருப்பா. நீங்க பாரு, நேத்து தான் நம்ம பேசணும்ல. ஆமா, நேத்து நம்ம 1 கிளாஸ்ல என்ன பேசணும் அப்படின்னா, திரிபுடிகளை பத்தி பேசணும். அனுபவிப்பவன் இல்லாமல் அனுபவம் இருக்குமா அப்படின்னு பத்தி நம்ம பேசணும். அது இருக்க முடியாதுப்பா, அது மாயையில கண்டிப்பா அனுபவிப்பவன் மையமாக வைத்துத்தான் அனுபவங்கள் ஏற்படுகின்றது. எண்ணங்கள் அப்படிங்கிறது அனுபவிப்பவன் என்ன மாதிரியான எண்ணங்களை அனுபவிப்பவன் உருவாக்குகின்றானோ அதற்கேற்றாற்போர் அவனுக்கு அனுபவம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரியா? இப்ப பாருங்க, இப்போ நான் இறைவனை அடைய வேண்டும். சரியா? இது என்னது? நான் அனுபவிப்பவன். சரியா? அனுபவிக்கப்படும் பொருள் யாது? இறைவன். நான் இறைவனை அனுபவிக்க வேண்டும். இப்ப இது மாயைக்குள்ளதானே வருது, எண்ணங்கள் பேஸ் பண்ணி தானே வருது. உனக்கு என்ன அனுபவம் ஏற்படும்? மாயா அனுபவம் தானே ஏற்படும். எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவம் மாயா அனுபவம்னு தெள்ள தெளிவா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா இல்லையா? அப்ப நான் என்ன நேற்று எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நான் அந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும். இப்ப நான் வேற, உன் பெண் வேற, நான் அவளை அனுபவிக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த திருப்படிகளான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அங்கே அனுபவிப்பவன் ஒருத்தர் கண்டிப்பா தேவைப்படுது, அவனை மையமா வச்சுக்கிட்டு அந்த அனுபவம் ஏற்படுது, அவனுடைய தாட் பேஸ் பண்ணி அவனுக்கு அனுபவம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் தாட்டுங்கிறதே மாயான்னு பார்த்தோம். அப்போ தாட் பேசிஸ்ல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் மாயான்னு பார்த்தோம். அப்போ உண்மை இல்லைன்றத தெளிவா பார்த்தோம். சரியா? பார்த்துட்டோம்ல. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கடவுளை அனுபவிக்க வேண்டும், நான் பொண்ணு அனுபவிக்க வேண்டும்னு முதல்ல சொல்லிட்டு தெரிஞ்ச. சரி, நீ ஞானத்தை கொடுத்தேன். ஞானத்தை கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? நீ ஞானியா இருக்கணும், நீ கடவுளா மாறி இருக்கணும். நீ கடவுளா மாறுறதை விட்டுட்டு நான் கடவுளை அனுபவிக்க வேண்டும்ங்கிற. அப்ப என்ன டிஃபரன்ஸ்டா? நான் பொண்ணு அனுபவிக்கணும், நான் லட்டு அனுபவிக்கணும், அல்வாவை அனுபவிக்கணும், ஜிலேபி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அவனுக்கும், நான் கடவுளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கும் என்ன மண்ணாங்கடி டிஃபரன்ஸ் இருக்கீங்க? கடவுள் அப்படிங்கறத விஷயமா பாக்குறான். ஆமா, கடவுளை விஷயமா பாக்குறான், ஞானத்தை விஷயமா பாக்குறான். ஞானங்கிறது சொரூபம்டா, அது சுயம் பிரகாசமா ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை ஃபீல் பண்றதை விட்டுட்டு மறுபடியும் எண்ணங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிறது. எண்ணங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த பிரம்மத்தையே ஒரு விஷயமா பாக்குறது. பிரம்மத்தை போய் விஷயமா பார்த்தா எப்படி கிடைக்கும்? அது அனைத்து விஷயங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை விஷயமா பார்க்க நினைக்கிறான், மனசை வச்சு பார்க்க நினைக்கிறான். அப்ப நான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அனைத்து அனுபவங்களின் அனுபவமாக இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். சரியா? அப்போ அந்த இடத்துல அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருள் அப்படிங்கிறதுலாம் இல்ல. நீ இன்னமும், ஏன்னா அங்க எண்ணங்களே இல்ல. அனுபவிக்கவும் அனுபவிக்கப்படும் இல்லாமலே அனுபவமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பிரம்மம். அப்ப எண்ணங்களால் அனுபவிக்கப்படுவதற்கு தான் அனுபவிப்பவன் வேணும், அனுபவிக்கப்படும் பொருள் வேணும், அனுபவம் அங்கே கிடைக்கும். இது எண்ணத்தின் பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். பட் பிரம்ம அனுபவத்துல எண்ணங்களே இல்லடா. எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லும் போதே அனுபவிப்பவனை மையமாக வைத்து எடுகின்ற எண்ணம்னு சொன்னோம். எப்போ எண்ணங்களே இல்லையோ அனுபவிப்பவனே காணாம போயிடுவான்னு அர்த்தம். அனுபவிப்பவனே காணாம போயிட்டான்னா அனுபவிக்கப்படும் பொருளும் காணாம போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் இல்லாம அனுபவமாகவே அவன் மாறிவிட்டான்னு அர்த்தம். அப்படிதான்டா இருக்கணும், அதுதான்டா ஞான அனுபவம். என்ன நாம நேற்று பார்த்தோம் இல்லையா? ஆனா எப்போ நீ பயிற்சின்னு பண்றியோ, நான் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு நீ பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டியோ, அப்ப எண்ணத்துல இருக்கு. நீ எப்போ வெளியே வருவ? எண்ணத்துல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது. நீ இந்த பிராக்டிஸ்ல இருக்கிற வரைக்கும், நீ எண்ணத்துல இருந்து வெளியே வராத வரைக்கும் பிரம்மானந்தத்துக்குள்ள போக முடியாது. இப்போ பிரம்மானந்தம் உனக்கு வேணும்னா எண்ணத்தை ஸ்டாப் பண்ணணும். எண்ணத்தை ஸ்டாப் பண்ணணும்னா ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணணும்னா ஆசையை ஸ்டாப் பண்ணணும். இப்ப கடவுளை அடைய வேண்டும் என்பதும் கூட ஒரு ஆசையாக மாறிவிடுகிறது. அது எண்ணங்களாக உருமாறுகிறது. பின் அது உனக்கு பெரும் தடையாகவே மாறிவிடுகிறது. நீ பிரம்மத்துக்குள்ள என்ட்ரி ஆகவே முடியாது. இதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் பயங்கர சீக்ரெட்ஸ். ஸோ இது பெரிய அத்வைத கிரந்தம்ங்கிறதுனால இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. எந்த அளவுக்கு நுணுக்கமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்றதை தயவு செய்து பாருங்க. ஏன்னா என்னடா கடவுளை அடையணும்னு நினைக்கிறத போயிட்டு தப்புங்கிறாரு, என்ன எப்படி தப்புங்கிறாரு, ஏன் தப்புங்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இட் கேன் பி வெரி ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவனை அறிய வேண்டும் என்று விரும்புவதால் அறிவிலி ஒருபோதும் அதுவாக மாற முடியாது. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. It is impossible to become that. ஏன்னா நீ அதை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்க, அது வேற இது வேறன்றத ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அது ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்க. அப்போ கடைசி வரைக்கும் நீ கடவுளாக முடியாது. நீ எப்படி கடவுளாக முடியும்? அது வேற இது வேற இல்ல, ரெண்டு வேற வேற எப்படி ஒன்னாகும்? சான்ஸே இல்ல. ஏன்னா அதனாலதான் சமாதி இல்லைன்னா வந்து அந்த பக்தி நிலையை அடைகிறது சாயுஜ்ய பதவி எல்லாமே வந்து ஒரு லிமிடேஷனுக்குள்ளதான் வருது. ஈவன் தோ சித்தசுத்தி ஆயிருந்தா கூட அது வந்து கம்ப்ளீட் இல்ல, ஒன்னஸ்ல இல்ல. அது வந்து அடையக்கூடிய ஒரு வஸ்துவா தான் இது எல்லாமே இருக்கு. So therefore that is not a final state. சித்த சுத்திக்கு அப்கோர்ஸ் நீங்க பண்ணுங்க, நான் இறைவனை வேறையா வச்சுக்கோங்க. கிருஷ்ணா பிள்ளையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, பிகினிங்ல நீ இறைவனை தவிர நீ மட்டும் வேறையா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏன்னா டு கெட் சித்த சுத்தி இட் இஸ் நெசசரி அப்படிங்கிறதுனால அதை சொல்ல வேண்டியது இருக்கு. பட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கிருஷ்ணால நீயும் கண்ணன்ற ஃபீலிங் வந்தாதானே நீ கண்ணன் ஆக முடியும். நீ கண்ணனை வேறையாவே பார்த்துட்டு இருந்தேன்னு நீ எப்படி கண்ணன் ஆக முடியும்? ஸோ இட்ஸ் டோட்டலி நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான் நம்ம கிருஷ்ணா பிள்ளையே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை யோசிச்சு பார்க்கணும். என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னா, கடவுளை அடையணும்னு நினைச்சிட்டேன்னா கடவுளா ஆக முடியாது. தெளிவா சொல்றாரு, ஒருபோதும் அதுவாக மாற முடியாது.
ஆனால் ஞானியோ ஆசைகள் அற்றவனாகவும். இங்க ஆசைகள் அற்று போகும்போது என்ன ஆகுது? எண்ணங்கள் அற்று போகிறது. எண்ணங்கள் அற்று போகும்போது என்ன ஆகுறது? எதையும் அறியாதவனாகவும் ஆகின்றான். அங்க என்ன இல்ல, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. எதையும் அறியாதவன் என்ன அர்த்தம்? எண்ணங்களே இல்லைன்னு அர்த்தம். இன்டைரக்ட்லி எண்ணங்கள் இல்லாத இடத்துல சப்ஜெக்ட் இருக்காது, ஆப்ஜெக்ட் இருக்காது, அகந்தையும் இருக்காதுன்னு அழகா பிராக்கெட்ல கொடுத்துருக்கு. சரியா? அங்க ஏன்னா எண்ணங்கள் இல்லைன்னா, எண்ணங்கள் அகந்தை தானுங்க. அகந்தை எங்கேருந்து வந்தது? எண்ணங்கள் தான் அகந்தைக்கு மூல காரணமே. நான் வேற நீ வேறன்னு அந்த பார்க்க தோணுது எண்ணத்தினால தானே. அப்ப எண்ணங்களை ஒழிச்சிட்ட அப்படின்னா, ஆசையை ஒழிச்சா எண்ணங்களை ஒழிச்சிடலாம், எண்ணங்களை ஒழிச்சிட்டா அகந்தையை ஒழிச்சிடலாம், அகந்தையை ஒழிச்சிட்டா நீ பிரம்மமா இருப்ப. அப்ப நான் கடவுளை அனுபவிக்க வேண்டும், அந்த நானும் ஸ்ட்ராங் அகந்தையை வச்சுக்கிட்டு நான் கடவுளை அடைய முடியும்னா இப்படி நீ கடவுளா மாற முடியும்? சான்ஸே இல்லை. அப்ப நீ மாறணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆசைகள் அற்றவனாக வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் டிராஸ்டிக்கா குறைஞ்சு போயிடும். எண்ணங்கள் குறையும் போது ஏதும் அறியாதவனாக இருப்பாய். அப்போ அகந்தைக்கு இடமில்லை. அப்போது அகந்தை இல்லாதவனாக நீ மாறிவிடுகின்றாய். அப்போதுதான் நீ இறைவனாகவே இருக்கின்றாய். இப்போ இறைவனா நீ மாறணும் அப்படின்னா, நீ பிரம்மம்னு நீ உணரணும் அப்படின்னா நீ ஒண்ணுமே செய்யக்கூடாதுப்பா. அவதான் இப்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நீ செய்யறதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு செயலிலும் அகந்தை ஒட்டி கொண்டிருக்கின்றதடா. அப்ப அகந்தையோடு நீ எப்படிடா நீ பிரம்மம் ஆக முடியும்? அதனால நீ ஞானியா மாறணும்னா முதல்ல ஆசைகள் அற்று போய்விடு, எண்ணங்கள் அற்று ஏதுமறியாதவனாக இருந்து விடு. அப்போது இறைவன் என்பதை நீ உணர்வாய். இதுதாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம். ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா ஸ்லோகத்திலையும் நமக்காக இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பார்க்க போவார்ல நாமதேவர், அப்போ ஒரு இடத்துலதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் விஷயமா தானே இருந்தார் பாண்டரங்கன் மேல. அவர் என்ன எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்குன்னு காட்டுறதுக்கு அனுப்பும் போது அந்த சிவலிங்கத்துல கால் வச்சு படுக்கும் போது அவர் அதுதானே புரிய வைக்கிறார். இருக்கிறது அதுவுமே விஷயங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, எந்த இடத்துல கால் வைக்கிறது அப்போ நீயே வச்சிருப்பா அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படிங்கிறது ஃபீல் பண்றது தான் கரெக்ட். ஸோ ஒரு இடத்துல மட்டும் பாக்குறது, அதாவது நீங்க தேடுறதே தப்புன்னு சொல்லிட்டீங்க. இறைவனை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்புன்னு நினைச்சிட்டீங்க. நானே அதுவா இருக்கும்போது அது அடையும் பொருள் கிடையாது. கண்டிப்பா. சோ நாமதேவர் கடவுளை விஷயமாகத்தான் முதலில் காண்கிறார். கடவுளாக அவர் காணவில்லை. தான் வேறு விட்டலன் வேறு என்றுதான் அவர் நினைக்கிறார். தான் விட்டலை அனுபவிக்கின்றேன் என்ற மாயா அனுபவத்தில் தான் இருக்கின்றார். அந்த மாயா அனுபவம் ஞானம் ஆகாது என்பதைத்தான் மற்ற ஞானிகள் எல்லாம் அவர்களுக்கு உணர்த்துகின்றனர். உணர்த்திய பிறகு அவர் விட்டலனிடம் கேட்டு நான் ஞானி இல்லையா என்று கேட்டு அவரும் ஆம் என்று அதற்கு உணர்த்து அதற்காக ஒரு குருவிடம் நாடச் செல்கிறார். அங்கே குருவிடம் செல்லும் போது அந்த ஞானி அந்த குரு அவர் என்னன்னா இங்கே அனைத்தும் மாயா என்ற ஒரு விஷயத்தை அற்புதமாக உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்? அங்கே அனைத்து இடங்களிலும் சிவலிங்கம் உருவாவதை காணும் போது இங்கே எங்கும் இருப்பது எல்லாமா இருக்கின்றது ஒன்றே ஒன்றுதான், அது பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான், இது வெறும் மாயையடா என்ற ஒரு அற்புத ஞானத்தை தருகின்றார். அப்போது விட்டலன் வேறு தான் வேறு அல்ல என்ற ஒரு மகத்தான் அத்வைத ஞானத்தை நாமதேவன் பெறுகின்றான். அப்போது ஞானியாக மலர்கின்றான் என்ற கதை தான் நாமதேவன் கதையிலும் வருகிறது. கண்டிப்பா அந்த இடத்துல பொருந்தும் அது. ஸோ தேர்ஃபோர் நான் கடவுளை அடைய வேண்டும், நான் கடவுளை பார்க்க வேண்டும், இது எல்லாமே மாயைக்கு உட்பட்ட விஷயம்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிரம்மபாவம் கிடையாது. இப்ப நீ கடவுளாக ஆவது என்பது பிரம்மபாவத்தை குறிக்கின்றது. அந்த பிரம்மபாவத்திற்கு நீ முயற்சி இன்றி இருக்க வேண்டும், எண்ணங்கள் இன்றி இருக்க வேண்டும், ஆசைகள் இன்றி இருக்க வேண்டும். அவ்வளவே ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி தட். அப்போ நீ அதுவாகவே இருப்ப என்ற விஷயத்தை தான் மிக அழகாக இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் எடுத்து காட்டுகிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் நாளைக்கு பார்க்கலாம்.